நம்ம வீட்டோட மின்சார தேவையை நம்மளே உற்பத்தி பண்ணி கழிக்கிறது தான் இந்த ஆன்கிரிட்டு சோலார் சிஸ்டத்தோட வேலை. நல்ல தரமான பேனல் போடுங்க, நல்ல குவாலிட்டியாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், சோலார் பேனலை மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இல்லைன்னு அந்த வீடியோவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சோலார் பேனலில் ஒரு கையை மண் அள்ளி மேலே போட்டிங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் 10%லேருந்து 15% குறைஞ்சிரும். ஒரு சோலார் பேனலில் ஒரு பக்கம் கையை வச்சு மறைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஒரு 25% குறையும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே ஒரு ஃபேனை டைரெக்டாக சோலார் பேனலில் டிசி ஃபேனை டைரெக்டாக சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குரிய தண்ணி தெளிவான தண்ணியாக இருக்கணும். எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரே இடத்துல ட்ரிப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இல்லை அழுக்கு ரொம்ப காவி கரை படியக்கூடிய தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சோலார் பேனலை க்ளீன் பண்ணும்போது பேனல் ஃபுல்லாக காவி கரை படிஞ்சு போயிடும். அதனால் தண்ணியும் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் க்ளீனிங் பண்ணுறது, பீரியாடிக்கல் க்ளீனிங், மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ பேனலை கொஞ்சம் கவனம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்ல லாங் லைஃபாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சைட்டில் நாங்கள் சோலார் பேனல் க்ளீனிங் ஒரு பம்பு, அதுக்குன்னே உள்ள ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. 180 டிகிரி க்ளீன் பண்ணும், பேனலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நாங்கள் இங்கே போட்டு கொடுத்துருக்குறோம். இது ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளியூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். கரண்ட் பில்லு 10,000 ரூபாய் வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த 4 கிலோவாட்டில் வெறும் 400 ரூபா தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் நம்ம சோலார் பேனல் போட்டிருக்கோம். வீடு முழுமைக்கும் சோலார் பேனல் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பவர் வரும் பாருங்கள். அப்போ இயற்கையாகவே நமக்கு அருமையான பவர் கிடைக்குது. இதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியம் என்னென்னா, பேனல்களில் பலவிதமான டைப்பு வந்துருச்சு இன்றைக்கி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலைன் பேனல் அப்படின்னு வரும், மோனோ கிறிஸ்டலைன் பேனல்னு வரும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். பாலிகிறிஸ்டலைன் பேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பேனல். அதோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 11%, 12% இருக்கும். இந்த 11%, 12% அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. அப்போ என்ன நினச்சிருவாங்கன்னா, அந்த பேனல் எல்லாம் ரொம்ப கேவலமான பேனலு, அது எஃபிஷியன்சியே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பூமியோட மேல் மட்டத்தில் ஒரு சதுர மீட்டருக்கு நீங்கள் சோலார் பேனலை வச்சிங்கன்னா அதில் 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது, 50 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பர்சன்டேஜ். இப்போ பூமியோட மேற்பரப்பில் இயற்கையாகவே நமக்கு எவ்வளவு சூரிய சக்தி கிடைக்குதுன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 500 வாட்ஸ் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் நமக்கு வருது. அதில் பாலிகிறிஸ்டலைன் பேனல் போட்டிங்கன்னா 11% உற்பத்தி ஆகும். 500 வாட்ஸில் 11%ங்கிறது 50லேருந்து 60 வாட்ஸ் உற்பத்தி ஆகும்.